தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு திரைப்படத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். தீபாவளி நாளே நாங்கள் பட்டாசு கடை வச்சு நிறையா பிஸியாக இருந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தீபாவளி கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. சரி, மருமகிட்ட நீங்களே புக் பண்ணுங்கள், நல்ல படமாக பார்த்து புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்தது, சாய் பல்லவி இணைஞ்சு நடிச்சிருக்காங்களாமா. நல்லா இருக்கும் படம், போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி புக் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒரு வாரமாக அதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் இந்த 23ஆம் தேதி நேற்று டிக்கெட் கிடச்சிது. அது சரவணம்பட்டி பக்கத்தில் கணபதியை தாண்டினோன்னு புரோசன் மாலுங்கிற இடத்துல டிக்கெட் கிடச்சிது. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த மால் ரொம்ப பெருசு, கார் பார்க்கிங் இருக்கிறது பெரிய இடமா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம். சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏசி நல்லா இருந்தது. ஒளி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாக எனக்கு ஒரு சரித்திர படம்னா, அதுவும் தேசபக்தி படம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு சிவாஜி ரசிகன். இந்த படம் இராணுவ வீரர்களை பற்றிய படம். ஒரு இராணுவ வீரர்னா என்னுடைய மனதில் உயர்ந்து நிற்கிறவங்க. ஏன்னா தன் உயிரை துச்சமென மதித்து தெரிந்தே உயிர் போனாலும் இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நம்மளை எல்லாம் பாதுகாத்துட்ருக்கிற இராணுவ வீரர்களை பற்றி படம். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை பற்றிய கதைன்னு சொன்னாங்க. கடமையும் தேசபக்தியும் ஜாதி மதம் கடந்து இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக வெயிலிலும் குளிரிலும் எல்லைப்புறத்திலே நின்று நாமெல்லாம் இந்தளவுக்கு ஜாலியாக வாழ்கிறோன்னா அதுக்கு இராணுவ வீரர்கள் தான் காரணம். நம்ம எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் காவல் தெய்வங்கள் தான் அந்த இராணுவ வீரர்கள். அப்படி வாழ்ந்தவர் தான் முகுந்த் வரதராஜன் அவர்கள். அவர்களுடைய வரலாறு ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுனால மக்களோட மனதில் அவருடைய தியாகங்கள் ஆழ பதிஞ்சிருக்கு. அதனால் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்படியே இந்த வரலாறை எழுதாமல் திரைக்கதைக்காக கொஞ்சம் மாற்றி தானே எழுதியிருப்பாங்க. அந்த கண்ணோட்டத்திலையும் நாம் பார்க்கணும். இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கிறாரு, திறம்பட இயக்கியிருக்கிறாரு. ஒரு கலைஞர்களை நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் சரி, கேமராமேன் ஆகட்டும் சரி, வசனங்கள் ஆகட்டும் சரி, அத்தனையுமே நல்லபடியாக செய்திருக்கிறார். முகுந்த் வரதராஜனின் மனைவி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி கதையை முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த முகுந்த் வரதராஜனை காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஷாட் வச்சுருப்பாங்க. அருமையான அந்த ஷாட் அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. லென்த்து ஷாட்டு. அங்கங்கே அந்த இராணுவ முகாமில் அந்த இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட் அப்படியே கடைசியில் போய் அங்கே ஒரு கூட்டமாக இராணுவ வீரர்கள் கைதட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த சிவகார்த்திகேயன் முகுந்த் வரதராஜராக நடிக்கிறவர் தன்னுடைய முதுகில் 2 பேரை ஏற்றி நிற்க வச்சுட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி நிற்பார். அவருடைய ஷோல்டர், அவரோட உடம்பெல்லாம் வித்தியாசமாக நல்லா கடுமையாக உழைத்து ஒரு இராணுவ வீரருக்கு உண்டான உடம்பை கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு சோல்ஜரும் அதே மாதிரி, இன்னொரு வீரரும் அதே மாதிரி நிற்பாங்க. யார் அதிகமாக நிற்கிறாங்கங்கிறது ஒரு போட்டியாட்ட தெரியுது. அந்த சீன் அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியில் அது முடிக்கிறது எப்படி முடிக்கிறாருன்னா, அது ஒரு வித்தியாசமாக முடிக்கிறார். அந்த சமயத்தில் திடீர்னு குண்டு சத்தம் கேட்குது. எல்லாம் அப்படியே பரவலாக ஓடுறாங்க. அப்படியே கேமரா மூவ் ஆகுது. அங்கே வெடிக்குது, இங்கே வெடிக்குது. கடைசியில் பார்த்தா முகுந்த் வரதராஜனுக்கு அடிபட்ட மாதிரி ரத்தமெல்லாம் ஒழுகுது. எல்லாம் அவரை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி கொண்டு போகிறாங்க. இன்னும் படம் முதல்லையே இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் அது
அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் சிவகார்த்திகேயன் தான் இதைய ஃப்ராங்காக, அதாவது ஒரு போலியாக இதை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு மனநிறைவை கொடுக்குறாரு. அந்த ஷாட் அருமையாக இருக்குது. சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தா நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. உடல்வாகு, அந்த மேஜருக்கு உண்டான தோரணை, அவர் பேசுகிற பேச்சு, சத்தம் போட்டு எல்லாமே சிறப்பாக, முகபாவங்கள்லேருந்து, நடக்கிற நடையிலேருந்து, துப்பாக்கி ஏந்துறதுலேருந்து சிறப்பாக நடிச்சிருக்கார் சிவகார்த்திகேயன். ஏன்னா அவரோட வளர்ச்சியை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வர்றோம். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக டிவியிலெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவரோட திறமையை வச்சு சினிமா துறைக்கு வந்து ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒரு வித்தியாசமான கேரக்டரை நடித்து காமிச்சு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு. அவர் இந்த கேரக்டர் செஞ்சது உண்மையாலுமே சிறப்பாக இருக்குது. சிவகார்த்திகேயன் தான் அப்படி நடிச்சிருக்காருன்னா அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே சாய் பல்லவி சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. அவர் ஒரு காதலியா மனைவியா இதில் நடிச்சிருக்கிறாங்க. மலையாளம் பேசுகிற பெண்ணாக வர்றாங்க. அவ்வளோ அருமையாக யதார்த்தமாக அந்த லவ் பண்ணுற போது சரி, அது ஒவ்வொன்றும் வெகுளித்தனமாக அவர் மார்ச் பாஸ் பண்ணுற போது அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதும் சரி, எல்லாமே முகபாவத்தில், நடிப்பில் சாய் பல்லவி திறமையாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஒரு 60% எதிர்பார்த்தா இவங்க 100% செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதில் ஒரு சீனில் அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய காதலை சொல்லுவாங்க. கூட அண்ணன்மாருக்கு 2 பேர் இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க. அதில் ஒரு அண்ணன் ரொம்ப கோபக்காரர். அப்போது தன்னுடைய முகபாகங்களை அருமையாக சொல்லியிருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு வீரரை காதலிக்கிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா அந்த கேரக்டரில் நல்லாவே சொல்லியிருப்பார். அவரும் மலையாளத்தில், இங்கே பாரு, உன்னுடைய காதலை நான் வேண்டான்னு சொல்லலை, அதே மாதிரி அவர் தமிழன் நாம் மலையாளின்னு சொல்லலை, அதுவும் வேண்டான்னு சொல்லலை, அவர் இந்து நாம் கிறிஸ்டியன் அதுவும் வேண்டான்னு சொல்ல, ஒரே காரணம் அவர் மிலிட்ரிக்காரர், இராணுவத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னுடைய மகளை நான் எப்படி கண்ணில் பார்க்கறது அப்படின்னு ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னு ஒரு பாசம் பறிபோட சொல்லுவார். ஃபோனில் பேசுகிற போது இந்த செய்தியை சிவகார்த்திகேயன்கிட்ட சொல்லிடுறாங்க சாய் பல்லவி. சிவகார்த்திகேயனுக்கு ஒரே கோபம். உங்கள் அப்பா இராணுவத்தில் சேர்றது வேண்டாங்கிறாரா? இராணுவ வீரரை மதிக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு காலில் வந்து நான் உழுகணுமா? நான் பேச மாட்டேன், நான் வரமாட்டேன்னு கோவிச்சுக்கிறாரு. அந்த சமயத்தில் சாய் பல்லவி என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பாவுக்காக பேசுகிறதா, காதலனுக்காக பேசுகிறதா, அப்படி ஒரு முகபாவம். அவங்க அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு வருவார். இதையெல்லாம் முகபாவத்தில் ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிவகார்த்திகேயன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க, கதவை தாள் போட்டு. அப்போ அவங்க அம்மா பயந்து கதவை தாள் போட்டால் திறக்க சொல்லுங்கன்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டுருவார். அவங்களும் கதவை தட்டுவாங்க. சிவகார்த்திகேயன் கூட சாய் பல்லவி பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சோகமாக அந்த நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அண்ணன் வந்து கதவை தட்டுவார். என்ன சூசைட் பண்ணிக்குவாளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இவங்க சிவகார்த்திகேயன் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் ஒரு எதிர்பார்ப்புக்கு சீன் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஜெய் ஹிந்த், வந்தே மாத்தரம். காஷ்மீரில் இராணுவ வீரர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா தீவிரவாதிகள் இந்த பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி அவங்கள சிறு வயசுலேயே கொஞ்சம் மூல செலவு செய்து இது நம்ம பூமி அப்படின்லாம் சொல்லி அவங்கள இராணுவத்துக்கு எதிராகவே திருப்பிடுவாங்க. இவங்க தப்பிக்கணும்னா பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துறது, பொதுமக்களை கல்விட்டு எறிகிறது. ஆனால் இராணுவம் தலகுனிஞ்சு அவங்கள சிவிலியன்ஸை தாக்காமல் பின்வாங்கிடுவாங்க. இவ்வளவு சிரமங்கள் படுறாங்க பார்த்தீங்களா காஷ்மீரில். அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக
பொதுமக்களுக்கு தெளிவாக உணர்த்துறாங்க. முதல்ல அப்படி இருந்தது, இப்போ நிலைமையே வேற. இப்படியே கொஞ்ச நாள் போனோன்னே இராணுவ உடையில் இவர் நேராக கேரளா போயிடுறாரு சாய் பல்லவியோட வீட்டுக்கு. அங்கே அப்பா பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க. உள்ளே போனோன்னே அவங்க அப்பா வாங்கன்னு கூப்பிட்டுறாரு, பேசுகிறாரு. உங்கள் பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவருக்கு பேசவே முடியல. அவங்க அண்ணன் சத்தம் போட வர்றாரு. இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் எல்லாருமே இராணுவ வீரர்கள் இருக்கிறவங்கெல்லாம் செத்துருவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டு தானே இருக்கும். இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான். சில பேர் உயிர் நீத்துறாங்க, வீர மரணம் அடைஞ்சிடுறாங்க. சில பேர் வாழ்ந்துட்டு தன்னுடைய டியூட்டி முடிஞ்சுன்னா வந்துடுறாங்கல்ல அப்படின்னெல்லாம் பேசி சொல்லிகிட்ருக்கிறப்போ இது தெரியாமல் சாய் பல்லவி உள்ளிருந்து வருவாங்க. வந்து இவர் இராணுவ வீரர் உடையில் இருக்கிற போது அந்த ஒரு இன்பம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சோகம், இத்தனை நாளாக நம்ம கூட பேசலை, இப்போ வந்துட்டேன், பேச மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, வந்து இப்போ பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே அவருங்க அப்பா சம்மதம் கொடுத்துருவார். எல்லோரும் ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு இந்து முறைப்படியும் கல்யாணம் நடக்கும், கிறிஸ்டின் முறைப்படியும் சர்ச்சில் மோதிரம் மாற்றிக்குவாங்க. இப்படியே கதை போகுதுங்க. சிவகார்த்திகேயனோட அம்மாவாக நடித்தவங்க அருமையாக நடிச்சிருக்காங்க. யதார்த்தமாக தன்னுடைய மகன் இராணுவத்துக்கு போகிறதும் பிடிக்காது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதும் பிடிக்காது, அவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்களும் பிடிக்காது. இருந்தாலும் மகனுக்காக அந்த தாய் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. இந்த தமிழும் மலையாளம் கலந்த கேரக்டரில் சாய் பல்லவி நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட இணைஞ்சு நடிக்கிறது, அந்த வசனம், அதெல்லாம் அருமையாக இருக்கும். இப்போது மேஜர் முகுந்த் இராணுவத்தில் ட்ரைனிங் முடித்து ஒரு மார்ச் பாஸ் வைப்பாங்க. எல்லோரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் வர சொல்லி அந்த மிடுக்கான நடையோடு வருவாங்க. அப்போது இவங்க கேலரியில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த சீனெல்லாம் வெகுளித்தனமாக சாய் பல்லவி பாரு அங்கே வர்றாரு, பாரு இவர் வர்றாரு அப்படிங்கிறத ஆக்ஷனில் சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சீன். அதே மாதிரி இவர் சிவகார்த்திகேயன் அந்த வேடத்துக்கு பொருந்தி அந்த மார்ச் பாஸோட அது இந்த கை கால் இந்த மார்ச் பாஸ் போடுற போது லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக மூவ் ஆகணும், ஒரு பிசுறு இருக்கக்கூடாது, அத்தனை பேர் நடந்து போகிறப்போ அந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். சிறப்பாக இருந்தது. அப்போது அப்படியே அந்த மார்ச் பாஸ் போய் வெளியே அவுட் ஆகிற சமயத்தில் ஒடியாந்து சாய் பல்லவி இந்த சிவகார்த்திகேயன் மட்டும் பார்க்குற ஷாட்டு ஒரு வித்தியாசமான கோணத்தில் எடுத்திருப்பாங்க. அருமையாக இருக்குது. காஷ்மீரவே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த தீவிரவாதிகள் வசிக்கிற இடம், கூட்டமாக அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அந்த கிராம மக்கள், தீவிரவாதிகள் கையில் துப்பாக்கி ஏந்து சுடுறது, பாம் போடுறது, வெடிக்கிறது, இந்த சத்தம் எல்லாமே நேச்சராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் சிவகார்த்திகேயனோட மிடுக்கான பேச்சு, மற்றவங்களை கமாண்ட் பண்ணி சொல்கிறது அருமையாக இருக்குது. அவன் டைம் கொடுத்துட்டானா, அவன் என்ன டைம் கொடுக்கறதுக்கு, நாம் போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு குறைஞ்ச ஆளுகளை வச்சு போய் அவங்களோட ஃபைட் பண்ணி அவனை கொல்றது. அற்புதமாக இந்த படத்தை மக்களுக்கு இராணுவ வீரர்களுடைய கஷ்டங்கள், வீரத்தன்மை, தியாகம் அத்தனையும் உணர்த்துறமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் லீவு கிடைக்கிது, சிவகார்த்திகேயன் அங்கேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த சீனெல்லாம் அருமையாக இருக்கும். அப்போது ஃபோன்லேயே பேசிட்டு வர்றாரு புள்ளகிட்ட. நீ நிலாவை பார்த்து பேசுவியல்ல, அப்பாவும் நிலாவை பார்த்து பேசுகிறேன், நீ மேலே வந்தீன்னா நிலாவை தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூம்குள்ளே வந்து அந்த பொண்ணை மேலே அனுப்புகிறாரு. அப்பா அம்மா ஏதாவது நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே போனால் சிவகார்த்திகேயனே மேலே இருக்கிறாரு. கட்டி தாவி பிடிச்சிருக்குது அந்த பொண்ணு. அப்பா மகள் பாசம் எவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு இராணுவ வீரர்களும் தன் குடும்பத்தை விட்டு, தன் மனைவி குழந்தைகள் விட்டு கஷ்டப்படுறாங்கிறத அந்த சீனில் உணர்த்துறாங்க. இது பார்த்துட்டு சாய் பல்லவி குழந்தை காணன்ட்டு தேடிட்டு வெளியே வர்றாங்க. கேட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்போ பார்த்தா மேலே இவங்க 2 பேர் நிற்கிறது. அப்போ முகத்தில் ஒரு ஃபேஸில் அப்படியே ஒரு நடிப்பை காமிச்சிட்டு உள்ளே ஓடி போய் மேலே ஓடி வந்து
அப்படியே தன் கணவனை கட்டி பிடிச்சி தன்னுடைய பாசத்தை அன்பை பொழிகிறாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளவு சிரமமாக இருக்குது, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு அந்த சமயத்தில். இப்படியே அந்த கதை அப்படியே மூவ் ஆகுது. அந்த முகுந்து வரதராஜன் சிவகார்த்திகேயன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இதை ஏற்றுக்கொள்ளுற விதமாக அழுகக்கூடாங்கிறத சொல்லி கொடுத்து பாரதியார் பாடல், அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். உண்மையாலுமே சொல்லி கொடுத்துருக்காரு. அதை படம் முடிஞ்சுன்னா போட்டு காமிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு தேசப்பற்று உள்ளவராக இருந்தால் இப்படி வாழ்ந்திருப்பாங்க. இப்படியே அந்த கதை மூவ் ஆகுது. இவரும் லீவ் முடிஞ்சு இராணுவத்துக்கு போகிறாரு. அப்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க அப்பா அம்மா மனைவி புள்ள எல்லாமே பிரியாக விட கொடுக்குறாங்க. அழுதுட்டு தவிர்க்க முடியாமல் அவரும் போகிறாரு. இப்படியே கதை போகுது. கிளைமேக்ஸ் வருது. நான் எல்லா கதையுமே நம்ம சொல்ல விரும்பலை. கிளைமேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்திருக்கும். நம்ம முகுந்து வரதராஜன் அவர்கள் தேசத்திற்காக வீர மரணம் அடைந்திருக்காங்க. அந்த சீன்கள்லாம் அவ்வளோ அருமையாக தத்துருவமாக எடுத்திருக்காங்க. அதில் எல்லாம் நடிப்பு விமர்சனம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு சீன் பை சீன், ஷாட் பை ஷாட், கேமராவும் சரி, ஆங்கிளும் சரி, வசனமும் சரி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முடிவில் நம்ம எல்லாத்தையுமே சோகமாக ஆழ்த்திடுறாங்க. கண்ணில் தண்ணி வர வச்சிட்றாங்க. ஏன்னா அவருடைய தியாகம் அத்தகைய தியாகம். அவங்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் சிந்ததுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி வீரர்கள் நமக்காக இன்னும் அங்கே லட்சக்கணக்கான பேர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. ஆகவே இதுபோல நல்ல படங்கள், தேசப்பற்று மிக்க படங்கள் தொடர்ந்து வர வேண்டும். அப்போதுதான் நம் இந்திய தேசத்திற்கு பெருமை, இந்திய தேசத்திற்கு ஒரு ஒற்றுமை நிலவும், பிரிவினைவாதிகளோட அந்த கோஷம் கொஞ்சமாவது அடங்கும். அதனால் இந்த படம் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம். அதுவும் தேட்டரில் பார்த்தா தான் இதனுடைய சிறப்பு இருக்கும். ஏன்னா அந்த பாம் வெடிக்கிறது, துப்பாக்கி சுடுறது, சத்தம் வர்றது இங்கிருந்து அப்படியே கேட்டு போகும். அங்கே ஒரு சத்தம் கேட்கு, இங்கே ஒரு சத்தம் கேட்கு. இதெல்லாமே பார்க்குறதுக்கு தேட்டரில் பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். நாங்கள் பார்த்து அடைஞ்ச இன்பத்தை நீங்கள் அனைவரும் பார்க்கணும். முடிந்தவர்கள் இதை போய் பாருங்கள். பார்த்தவர்கள் நான் சொல்லிய விமர்சனத்தில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.